கேரளால இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஸ்ரீபோதி விளக்கு அப்படிங்கிற ஒரு விலை மதிப்பில்லாத சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இருக்கு. இந்த தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளார சில சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்கள்ல டொவினோ தாமஸும் அவருடைய குடும்பமும் ஒண்ணு. டொவினோ தாமஸ் வந்து அந்த ஊர்ல எலக்ட்ரீஷியனா அம்மா கூட வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா டொவினோ தாமஸுடைய தாத்தா மணியன் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்து அவர் வாழ்ந்த காலத்துல ஊருக்கே அடங்காத ஒரு மிகப்பெரிய களவாணியா இருந்திருக்காரு. ஸோ களவாணி குடும்பத்தை சேர்ந்தவன் தானே நீயே அப்படின்னு சொல்லிட்டு அஜயன் மேலே, அதாவது டொவினோ தாமஸ் மேலே அந்த பழி சொல் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஊர் மக்கள் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய பொண்ணு தான் கீர்த்தி ஷெட்டி. கீர்த்தி ஷெட்டிக்கும் டொவினோ தாமஸ்க்கும் காதல் வருது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஸ்ரீபோதி விளக்கு வந்து திருடு போகுது. இந்த திருட்டு பழி நல்லவராக இருந்தாலும் அஜயன் மேலே விழுது. ஸோ அஜயனுக்கும் மணியனுக்கும் இந்த விளக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இந்த விளக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதை என்ன, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில்